ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் அவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் இந்த சேனல் வாயிலில் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் சத்தத்தையும் இன்றைக்கி கேட்க போகிறோம். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, நாங்கள் நிற்பது நிர்மலம் ஆகாது இருப்பது உங்கள் சுத்த கிருபைப்பா, உங்கள் இரக்கம்பா. கடந்த வாரம் முதல் இந்த வாரம் வரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தீங்க. அந்த கிருபைக்காக, அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் ராஜா, இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம். நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்று கவனிக்கிங்கப்பா. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்று கவனிக்கிங்க. ஒரு அந்நியனை போல இல்லை, ஒரு தகப்பனை போல விசாரிக்கக்கூடிய தெய்வம் ராஜா. இந்த வேலையிலையும் பிள்ளைகளை விசாரித்த இறக்கத்துக்காக நன்றி. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நீங்கள் ஆற்றி தேற்றி அரவணைச்சி இதுவரையும் பாதுகாத்து தயவாய் நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிமிஷத்தில் என்ன செய்வது, யாரிடம் நம்மளுடைய பிரச்சனையை சொல்கிறதுன்னு தெரியாமல் கதறி புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பா. ஐயா, எனக்கு ஒரு தேற்றவாளர் உண்டுங்கிற வார்த்தையை உறுதிப்படுத்தி கொடுங்க. பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். யோசனை சிந்தனை மட்டும் இல்லைப்பா, உங்கள் சத்தத்தையும் கேட்க, உங்கள் சத்தத்தையும் கேட்க பிள்ளைகளுக்கு தயவு கொடுங்க. உணர்வுள்ள ஒரு இருதயமாக மாற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஒரு இருதயமாக மாற்றின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு முதியோர்களுக்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக இன்னைக்கு எங்கே செல்கிறோம், யார் பின்ன செல்கிறோன்னு தெரியாத அளவுக்கு உள்ள ஒரு வாலிப சமுதாயமாக இருக்குப்பா. எதன் பின்னால் நம்ம சென்று கொண்டிருக்கோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம், நமக்கு எது தேவை, இதை உணர்வடைய ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. சிறு குழந்தைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, கடன் பாரத்தோடு சிக்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் ஆளுகை இறங்கின கிருபைக்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். வேதம் சொல்லுது, நீ யார் பின்னால் போய்கிட்டு இருக்க? ஒரு அருமையான வசனம் அது. ஆடு தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை செவிசாய்ச்சி அவன் பின்னால் போகுமா. ஆடு தன் மேய்ப்பன சத்தம் அவ்வளவு எச்சரிக்கையாக அது கவனிக்கி. தன் மந்தையா, இது ஏன் மந்தையா, இது என்னுடைய நேசரா, இது என்னுடைய இரட்சகரா, இது என்னுடைய தலைவனா, நான் இவர் பின்னால் சென்றா என் பாதை செவ்வையாக இருக்குமா, என் மாம்ச பலவீனமாக சோர்ந்து போயிருக்கு, என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் எந்த பாதையில் போகணும், நான் ஞானமற்று இருக்கனே, நான் ஞானவானா பலவானா மாறானா எந்த பாதையில் செல்லணும், இந்த வேத சத்தியத்தை நான் விளங்கவே இல்லையே, அதனால் நான் எந்த பாதையில் செல்கிறேன்னு எனக்கு கற்றுக்கிட முடியலை. இன்றைக்கி என்னுடைய தேவை, நான் ஓடுற ஓட்டம் எல்லாம் உலகத்துக்கு இல்லவா, நான் மறுமையை குறித்து என்ன யோசிக்க, நான் இப்போ யார் பின்னால் போகணும், என் மேப்பன் எங்கே, என் மேப்பன் எங்கே, நான் யாருடைய மந்தையில் உள்ள பிள்ளை, என்னைக்காவது யோசித்தது உண்டா? அருமையான தேவஜனமே, ஏதோ வாழ்கிறோம். நானும் கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஆலயத்துக்கு போவேன், நானும் ஜெபம் பண்ணுவேன், நான் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆலயத்துக்கு போயிடுவேன், நான் எல்லா பண்டிகை நாட்கள்லையும் ஆலயத்துக்கு போயிடுவேங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உன் மேய்ப்பன் எங்கே? நீ எந்த மந்தையில் உள்ள பிள்ளை? உன் மேய்ப்பனை எங்கே? வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? யோவான் 10வது அதிகாரம் 5வது வசனம்.
அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால், அல்லேலூயா, அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின்னால் போகலை. அல்லேலூயா, அவங்க அந்நியனுக்கு பின்னால் போகலை. அது யார் சத்தம்? நீ இதுவரையும் நடந்து வர்ற பாதை யாருடையது? உன்னை இதுவரையும் நடத்தினது யாரு? உன்னை இதுவரையும் பாதுகாத்தது யாரு? நான் பிரச்சனைன்னு கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் என் தெய்வம் என்னோட வரும்ல, அந்த தெய்வம் யாரு? என் இயேசு, என் இரட்சகர், என் மீட்பர்னா அவருடைய சத்தத்தை நீ உணர்கிற அளவுக்கு அவருடைய மந்தையில் இருந்திருக்கியா? இந்த சத்தம் என் மேய்ப்பன் தான். இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. அதனால் நான் இந்த மந்தையில், சரியான மந்தையில் தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் நல்ல மந்தையில் தான் இருக்கேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மேய்ப்பன் என்னோட இருக்கிறார். அவர் என்னை எந்த காரியத்திலையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த பாவ சேற்றிலையும் என்னை விழ வைக்க மாட்டார். எந்த விதமான துன்புறுத்தலுக்குரிய காரியத்தை எனக்கு கொடுக்க மாட்டார். எந்த விதமான உலக லௌகிகத்தில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த விதமான புணர்ச்சிக்கு என் ஆத்மாவும் என் கண்களும் என் இருதயம் ஒப்பு கொடுக்கப்படாது. நான் பாவம் அறியாத மனுஷனாக வாழுவேன். காரணம், என் மந்தை செவையானது. என் மேய்ப்பன் செவையான மனுஷன். அவர் என்ன தெளிவான நீரோட்டில் என்னை அமர்த்தி நடத்தி கொண்டு போவார். நான் தெளிந்த புத்தி உள்ள மனுஷனாக வாழுவேன். அருமையான தேவஜனமே, என்னைக்காவது ஒரு நாள் கண்ணீர் வடித்து கர்த்தாவே என்ன மன்னிங்கன்னு கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு மன்னிப்பு பிறந்திருக்கா பிள்ளைகளா? இன்னும் அக்கிரமம், இன்னும் அதிகாரமான பாவம், அதிக மன தைரியம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நிமிஷம் கூட நம்ம இருதயம் அதை லகுவாக நினச்சதே இல்லை. அந்த ரஃப்னஸ் நம்மகிட்ட போனதே இல்லை. ஒரு கல்லான இருதயம். ஆனால் நமக்கு நடக்கும்போது மட்டும் நம்மளை மன்னிச்சிடணும். நம்மளை கர்த்தர் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிடணும். இது சாதாரண காரியமாக அவர் எடுத்துக்கணும். இது பிறர் மனுஷர் நினைக்கும் போது நமக்கு மன்னிப்பு கிடைச்சிடணும்னு நம்ம நினைக்கும். ஆனால் கர்த்தர் மன்னிக்கக்கூடிய ஒரு பாவங்களையும், கர்த்தர் மன்னிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் நம்ம பிரயோஜனப்படுத்தலை. சரி, என் பிள்ளை இந்த ஒரு வாட்டி இந்த தவறு செஞ்சிட்டான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பாவங்கள் இல்லை, நம்ம களியாட்டங்கள் இல்லை. அதிகமான பாவம். அல்லேலூயா. மீறுதல், அதிக மீறுதல். என்னை யார் கேட்டுருவா? நீ எங்க இருக்க? நீ இந்த உலகத்தில் கிறிஸ்தவனா? உன்னுடைய உணர்வுகள் எங்க? இந்த வேத சத்தியத்தின்படி நீ எந்த மந்தையில் இருக்க? உன் மேய்ப்பனுடைய சத்தத்தை என்னைக்காவது கேட்டிருக்கியா? அந்த வாழ்நாளில் இத்தனை ஆண்டு காலமாக உன் ஞானத்தோடையும் சுகபத்திரத்தோடையும் வாழ வச்சாரே, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து உன்னை நடத்தினாரே, உன்னை இதுவரையும் பாதுகாத்தாரே, அநேக கன்னிகளுக்கும் அநேக வலு சர்ப்பங்களுக்கும் அநேக பாவங்களுக்கும் உன்னை தப்பு வைத்து கொண்டவர். பல முறை உன்னோடு இருந்து பேசியும் உன் உணர்வு எங்கே? நீ ஏன் ஒரு சத்தத்துக்கு விலகி இருக்க? நீ ஏன் அந்த மந்தையில் இல்லை? உன் தகப்பன் உன்னை மறுபடியும் மறுபடியும் நேசிக்காரே. உன் இருதயம் இன்னும் கல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பல கேள்விகளுக்கு என்னைக்காவது உங்கள் இருதயம் பதில் சொல்லியே ஆகணும். மகனே மகளே, ஐயோ என் பாவம் மிகுதி, அதனால் எனக்கு ஏற்பட்ட அநேக காரியங்களும் சாபமும் பாவமாக இருக்கே, பற்களிப்பாக இருக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்டனைக்கு மேலே தண்டனை, சாபத்துக்கு மேலே சாபம். காரணம் என் அக்கிரமம். நான் இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல. அவருடைய பிள்ளையா நான் மாறலை. அவருடைய நண்பனா நான் மாறலை. எபேசியரில் சொல்லுது, நீ அவருடைய சத்தத்தை கேட்ட அவருடைய நண்பனா, அவருடைய நண்பனா நீ மாறிடுவியா. தெய்வத்துக்கே நம்ம அவ்வளவு அருமையான பிள்ளையாக மாறிடுவோம். இந்த அண்ட சராசரகத்தை ஜான அளவில் வகுத்தவர் அவர்.
அல்லேலூயா. அருமையான கிறிஸ்துவ பிள்ளைகளே, பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து இனி பிரயோஜனம் இல்லை. அவருடைய குரல் உங்கள் சமூகத்தில் கேட்கப்படணும். அவருடைய சத்தம் உங்கள் செவியில் கேட்கப்படணும். என்னைக்காவது ஒரு நாள், ஐயா என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க, நான் உணர்வுடையணும், நான் இந்த நிமிஷத்தில் எனக்குள்ள பெரிய மாற்றம் உண்டாகணும்னு கேட்டிருக்கேம்மா. பிறரை ஏளனம் செய்யும்போது அது திருப்பி அப்படியே உங்களுக்கு உண்டாகுது. பிறரை துன்புறுத்தும் போது அந்த துன்பம் உங்களுக்கு அப்படியே கிடைக்குது. பிறருடைய எல்லா பாவத்துக்கும் துணை போகும்போது உங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுறதுக்குள்ள அறிகுறியே இல்லை. இப்படி எதை விதைத்தாலும் இந்த உலகத்தில் திரும்பி அறுத்துக்கிட்டு இருக்கமே. இந்த கிறிஸ்துவ பிள்ளைகளா, இந்த தேவ பிள்ளைகளா, அவருடைய சாட்சி பகரக்கூடிய பிள்ளையா, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய பிள்ளையா, அவர் மந்தையில் உள்ள ஆடா, என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய பின் செல்ல முடியாதா? ஐயா நான் உங்கள் பின்னால் வருவேன், ஐயா நான் உங்களை நேசிக்கக்கூடிய பிள்ளையா, நான் உங்கள் பின் செல்லுவேன், உங்கள் நிழலில் இருக்கக்கூடிய பிள்ளைனா, நான் உங்களை மாத்திரம் சார்ந்திருக்கேன். அதனால் உங்கள் அதிகாரம் உள்ள நாமம் தரிக்கப்படணும். இந்த ஆடு என் மேப்பன், இந்த ஆடு என் மந்த, இது ஏன் ஆடுன்னு அவர் சொல்லணும். இது என் சத்தத்தை கேட்டு மட்டும்தான் நடக்குது. இந்த சத்தம் கர்த்தருடைய சத்தம், இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இது அவர் செய்யாதன்னு சொல்கிறாரு, இதை செய்யின்னு சொல்கிறாரு. இது என்ன விளைவுகள் வந்தாலும் நான் இதை செய்வேன், ஏன்னா இது கர்த்தருடைய சத்தம். அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமான் ஒருபோதும் தள்ளாட மாட்டான். இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறதால இது எனக்கு நீதியை உண்டு பண்ணும். நான் இதை செய்வேன், இதில் நான் தைரியமாக நிற்பேன். இந்த வார்த்தையை கேட்காதபடி இனி நான் இருக்க மாட்டேன். மந்த புத்தி என்னோடு இருக்காது. இது கர்த்தருடைய வார்த்தை. யோவான் 10:5 சொல்லப்பட்டது போல, என் மேப்பன் என்னோடு இருக்கிறார். அதனால் அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின்னால் செல்லக்கூடிய ஆடு நான். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வரியனே, இரக்கம் நிறைந்தவரே, நீங்கள் விசாரிக்கக்கூடிய தெய்வம்ப்பா, நீங்கள் விசாரிக்கக்கூடிய தெய்வம். இந்த உலகத்தில் எவ்வளவு சிற்றின்பம் எங்களை இழுத்தாலும், இந்த உலகத்தினுடைய மாய பிம்பம் எங்கள் கண்ணை மறைச்சாலும், நீங்கள் உயிரோடு இருந்து சாட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம்ப்பா. மறுபடியும் எங்களை கழுவி சுத்திகரித்து மீட்டு உங்கள் இரக்கத்தால், உங்கள் தயவால் எங்களை இதுவரையும் நடத்தி வந்தீங்க, பாதுகாத்து வந்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க உங்கள் தயவும் உங்கள் இரக்கமும் சொல்ந்து கொள்ளட்டும். கண்ணீரோட பாரத்தோட, எனக்கு விடுதலை கிடச்சிராதா, எனக்கு ஒரு நல்ல மேப்பன் கிடைக்க மாட்டாரா, எனக்கு ஒரு சமாரியன் உண்டுல்லவான்னு உங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நிமிஷம் உங்கள் உற்சாகத்தின் ஆவி தழும்ப செய்ய போகிற கிருபைக்காக, நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவால் எனக்கு எல்லாம் செய்ய பலனுண்டுங்கிற வார்த்தையை பிள்ளைக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. பெரிய காரியங்களை சேனலுக்காக, சேனலுடைய தேவைகளுக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமை ஊழியத்தையும் கரங்களை ஒப்பு கொடுக்க பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாக நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.